தமிழகத்தில் நடைபெறும் அதிமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி தென்னூர் உழவர் சந்தை பகுதியில் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது. திமுக எம்பி திருச்சி சிவா, கே.என். நேரு உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சி தலைவரும் இதில் பங்கேற்றனர். உண்ணாவிரதத்தின் நிறைவில் பேசிய மு க ஸ்டாலின் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் சுயநலத்திற்காக திமுக போராடவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தை காப்பாற்றவே தாங்கள் களமிறங்கி உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் மட்டும் போதுமா என்றால் அடுத்து நடைபெறக்கூடிய போராட்டம் நீதிமன்றத்துடைய அந்த பதிலை, அந்த முடிவினை திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்படும் என்று செய்தி வந்திருக்கிறது. வீடியோ முழுமையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம், நேரடி ஒளிபரப்பு இல்ல, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களே வீடியோ டேப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம், எதை வேணாலும் கட் பண்ணலாம். பின்னாடி அதெல்லாம் முடிச்சிருப்பாங்க அவங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் உணர்ந்து பார்த்துத்தான் நாளை நாங்கள் டெல்லிக்கு செல்லுகிறோம். டெல்லியில போய் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து மனுவை தர இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனுவை தந்து நீதி விசாரணை வழங்கிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் அங்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம். திரையில் மட்டுமே தோன்றி வந்த மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார். இது அவரது அரசியல் பிரவேசத்தை காட்டுவதாக கருதப்படுகிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நடிகரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆளும் அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த இந்த உண்ணாவிரதத்தில் உதயநிதி பங்கேற்றது அரசியலில் அவர் காலடி எடுத்து வைத்திருப்பதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உண்ணாவிரத பந்தலில் பேசிய உதயநிதி தாம் பிறக்கும் போதே திமுக தான் என்றும் இப்போது அரசியலில் நுழையவில்லை என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் இருக்கும் வரை 1000 ஞானிகள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திமுக அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, திமுக சீக்கிரமா அழிஞ்சிடும் அப்படின்னு இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அது ஒன்றுதான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒண்ணுமே பண்ண முடியாது. 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி தமிழ் மொழி விருது எழுத்தாளர் வெண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் உட்பட 24 இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளை வழங்கிய எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. தமிழில் ஒரு சிறு இசை என்ற நாவலுக்காக திருநெல்வேலியைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மேலும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த விருது பெற்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வண்ணதாசன் தெரிவித்துள்ளார். இந்த சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட தினத்தை விட அதை பெறுகிற இந்த நேரம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கடந்த 50 அல்லது 55 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளி என்கிற முறையிலே என்னுடைய ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்துக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது எல்லா கலைஞனையும் போல என்னளவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற தருணமாக இருக்கிறது. புதிதாக 1000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சக்திகாந்த தாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது 500 மற்றும் அதற்கு குறைவான மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கி ஏடிஎம்களில் வாடிக்கையாளர்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கும்போது சில்லறை பெறுவதில் சாதாரண மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். திரும்ப பெறப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 1000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கல் குவாரிகளில் தேங்கியுள்ள மழை நீரை குடிநீராக பயன்படுத்த முடியுமா என நிபுணர்கள் மூலம் குடிநீர் வாரியம் புதிய ஆய்வை மேற்கொண்டுள்ளது.
சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிநீர் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியுமா என்பதற்கான ஆய்வுகளை சென்னை குடிநீர் வாரிய பொறியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காடு பகுதியில் 22 குவாரிகளும், திருநீர்மலையில் 3 கல்குவாரிகளும், பம்மலில் 3 கல்குவாரிகளும், நன்மங்கலத்தில் 3 குவாரிகளும் உள்ளன. இந்த குவாரிகளில் உள்ள நீரின் தரம் மற்றும் அளவீடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கல்குவாரிகளில் உள்ள நீர் பயன்பாட்டிற்கு உகந்தது என்று கண்டறியப்பட்டால் கோடையை சமாளிக்கும் விதத்தில் இந்த நீரை பயன்படுத்திக் கொள்ள குடிநீர் வாரியம் முடிவு செய்துள்ளது. திருச்செங்கோடு அருகே வறட்சியால் ஏரி வறண்டதால் மீன்கள் பரிதாபமாக உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள பருத்திப்பள்ளி கிராமத்தில் பழமையான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் உள்ள மீன்களை பள்ளிப்பாளையம் மீனவர் சங்கத்தினர் ஏலம் எடுத்து மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கடும் வறட்சியால் ஏரி வறண்டு வருகிறது. இதனால் தண்ணீர் இல்லாமல் ஏராளமான மீன்கள் செத்து மிதக்கின்றன. பல நாட்களாக மீன்கள் அகற்றப்படாததால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இறந்து கிடக்கும் மீன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 360 ஏக்கர் ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மீன் பிடிச்சிருக்காங்க. மீன் பிடிச்சி டெண்டர் எடுத்துருக்கவங்க அந்த மீன் எப்படின்னா செத்து போய் ஒரு மாதமாக உள்ள ஊருக்குள்ள துர்நாற்றம் வீசுது. அதிகாரிகளும் அரசும் மெத்தனை போக்குதலில் இருக்கிறாங்க. கட்டாயம் டக்குன்னு இதுக்கு ஒரு முயற்சி செய்து இந்த மீன்களை அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா ஊருக்குள்ள நோய் பரவி குழந்தைகளுக்கும் எங்களுக்கெல்லாம் வாந்தி பேதி உருவாகுது. கட்டாயம் அரசாங்கம் ஒரு கூடிய முயற்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் செய்து கேட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் கோவை மாவட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி, அதிமுகவை பிளவுபடுத்த திமுக தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும், தங்களுக்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கோவையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் வேலுமணி கூறினார். தொலைபேசி மூலமாக, இந்த வாட்ஸ்அப் மூலமாக யாருமே தொகுதி மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே தவறுதலாக பேசல. எனக்கு அந்த மாதிரி ஃபோன் கால் வரல. இந்த மாதிரி வந்த ஃபோன் கால் கூட எம்எல்ஏக்கு வந்தது கூட பேசல. நாங்கள் அதுக்கு எனக்கு ஒரு 2-3 ஃபோன் கால் வந்தது. நான் அட்டன் பண்ணேன். நான் உங்கள் தொகுதிக்கு ஓட்டு போட்டோம் பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன? இல்லை நீங்கள் இல்லை நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஆதரவு கொடுக்கணும். இல்லை, ஒற்றுமையாக அம்மாவுடைய ஆட்சி வரணும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மா உயிரை கொடுத்துருக்காங்க, அந்த ஆட்சி வரணும். முழுமையாக இதில் திமுக தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயக படுகொலை நடந்துள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதேபோல் புதுச்சேரியில் சுதேசி மில் அருகே நடந்த போராட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பின் தமிழகத்தில் குழப்பமான சூழ்நிலை நிலவுவதாகவும், தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நிச்சயம் நீதி வெல்லும் எனவும் நாராயணசாமி கூறினார். தமிழக சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்ற அந்த கட்சியுடைய கட்டளையேற்ற திரு சிவா அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரை வாழ்த்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பாக இந்த உண்ணாவிரதம் ஜனநாயகத்தை காப்பதற்கான உண்ணாவிரதம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களும், மரியாதைக்குரிய அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களும், மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். மேட்டுப்பாளையம் யானைகள் புத்துணர்வு முகாமில் நடைபயிற்சியின் போது கோவில் யானை தாக்கியதில் பாகன் ஒருவர் படுகாயமடைந்தார். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் கடந்த 9ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. முகாமில் யானைகளுக்கு காலை மாலை வேளைகளில் நடைபயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் நடைபயிற்சி சென்றபோது திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை முன்னால் சென்று கொண்டிருந்த திருவானைக்காவல் கோவில் யானை பாகன் ஜம்புநாதனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சக யானை பாகன்கள் யானையை கட்டுக்குள் கொண்டு வந்து காயமடைந்த பாகனை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தற்போது மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் மத்திய அரசு முயற்சியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கும் திட்டம், புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் என தமிழகத்தின் இயற்கை வளங்களை சுரண்ட மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக புகார் தெரிவித்தார். மத்திய அரசுக்கு எதிராக மக்கள் ஆவேசம் அடைந்துள்ளதாகவும்,
இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாக திருமாவளவன் கூறினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த அவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து தமிழகத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கிற திட்டம், நீட்டினோ திட்டம், கூடங்குளம் அணு உலை, ஸ்டெர்லைட் கம்பெனி என்று நமது இயற்கை வளத்தை, சுற்றுச்சூழலை பாதிக்க செய்யும் வகையிலான பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் திணித்து வருகிறது மத்திய அரசு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகைக்கு வரைமுறை எதுவும் இருக்கக்கூடாது என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் பொதுமக்களுடன் இணைந்து சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வைகோ ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமை கருவேல மரங்களை அரசால் மட்டும் அகற்ற முடியாது என்றும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து இந்த பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் வைகோ கூறினார். மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்து அரசாங்கத்தின் துணையோடு செய்தால்தான் முடியும். சர்க்கார் மட்டும் செய்ய முடியாது. இது 1960 விதைக்கப்பட்டு இந்த 56 வருஷத்தில் சீமக்கருவேலைக்கு உள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள சீமக்கருவேலை இல்லை, சீமக்கருவேலைக்கு உள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. இது சுற்றுச்சூழலை நாசமாக்குகிறது. தண்ணி இல்லாமல் தண்ணியை பூரா உறிஞ்சிருது. ஜேசிபி வச்சு எடுக்காம இதெல்லாம் சும்மா வெட்டி போட்டெல்லாம் கதை நடக்காது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரூபெல்லா தடுப்பூசி போடப்பட்ட 5 குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். பல்பாக்கி ஊராட்சிக்கு உட்பட்ட கோமாளியூர் கிராமத்தில் 1 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபெல்லா தடுப்பூசி போடப்பட்டது. இந்நிலையில் தடுப்பூசி போடப்பட்ட 5 குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அருகே உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பாப்பாவுக்கு ஊசி போடுறதா சொன்னாங்க. போய் ஊசி போட்டோம். ஊசி போட்டதுலேருந்து பாப்பாவுக்கு வாந்தி, வயிற்றால, காய்ச்சல். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனால் டானிக்கே கொடுத்தாங்க. அப்பயும் கேட்கல. இப்போ பெட்டு சேர்த்திருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் கிடந்த மர்ம பையால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துவிட்டு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை 6 மணி 4:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அவர் வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன் உள்நாட்டு முனையத்தில் மர்ம பை ஒன்று கிடந்தது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த நிபுணர்கள் அந்த பையை பரிசோதித்தில் குழந்தைகளுக்கான பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பையை விட்டு சென்றவர்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடந்த டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இரும்பேடு பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. சுகாதாரத்தை காப்பது பற்றியும் கொசுக்களை ஒழிப்பது குறித்தும் பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பது தொடர்பாகவும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். டாக்டர் எம்ஜிஆர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெங்குவை ஒழிப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி இரும்பேடு கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு டெங்கு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்லூரி கட்டடத்தை திறக்க கோரி கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். வேப்பந்தட்டையில் உள்ள ஊராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வந்தது. பல்வேறு கோரிக்கைகளுக்கு பின் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததை தொடர்ந்து புதிதாக கல்லூரிக்கு கட்டடம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்னும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் புதிய கட்டடத்தை திறக்க வலியுறுத்தி மாணவர்கள் தற்காலிக கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் இந்த 3 வருஷமாக படிச்சுட்டு வரோம். எங்களுக்கு வேறு எந்த வசதியுமே இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா புது கட்டடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சுட்டாங்க. பணிகள் எல்லாம் நிறைவடைந்தது. இந்த தருணத்தில் எங்களுக்கு இன்னும் 6 மாத காலம் ஆச்சு. ஆனால் இன்னும் புது கட்டடம் திறக்காமல் இருக்காங்க. நாங்கள் இங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் தங்கியிருக்கோம். இங்கே மக்களுக்கு சேவை செய்கிற இடத்துல எங்களை உட்கார வச்சுட்டு படிக்க சொல்கிறாங்க. இங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லை, குடிநீர் எந்த ஒரு வசதியுமே இல்லை. சென்னை எம்ஜிஆர் நகரில் போலி சான்றிதழ் தயாரித்து விற்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பாலச்சந்திரன் பத்திரப்பதிவு தொடர்பாக அசோக் நகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உறவுமுறை சான்றிதழை சமர்ப்பித்துள்ளார். அந்த சான்றிதழ் உண்மைத்தன்மையை அறிவதற்காக எம்ஜிஆர் நகரில் உள்ள மாம்பலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் அந்த சான்றிதழ் போலியானது என்பதும் அதில் வட்டாட்சியரின் போலி கையெழுத்து, போலி அரசு முத்திரையிடப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மாம்பலம் தாசில்தார் ஆனந்த மகாராஜன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போலி சான்றிதழ் தயாரித்த ஜாபர்கான்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்தன் மற்றும் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணிய ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போலி அரசு முத்திரை பறிமுதல் செய்யப்பட்டன. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.